போலி வாக்காளர்கள் கணக்கில்லாது இருக்கிறார்கள் என்பதை இப்போதுதான் நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால் இவ்வளவு காலம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நினைவிழந்த நிலையில், கோமா நிலையில் படுத்திருந்தீர்களா? இப்போதான் கண் விழித்து பார்க்கிறீர்களா? குறிப்பாக நீங்கள் சொல்வது ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியை பேட்டியிலே குறிப்பிடுகிறீர்கள். கொளத்தூரிலே 4100 வாக்கு போலி வாக்கு என்று சொல்கிறீர்கள். அந்த ஒரு தொகுதியில தான் போலி வாக்கு இருப்பதை கண்டுபிடித்தீர்களா? அல்ல நாடெங்கிலும் போலி வாக்காளர்கள் இருப்பதை கண்டுபிடித்தீர்களா? அல்ல அந்த தொகுதியை தவிர வேற எந்த தொகுதியிலும் போலி வாக்காளர்கள் இல்லையா? போலி வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அந்த வெற்றி செல்லாது என்று அறிவிக்கிற துணிவு, நேர்மை உங்களுக்கு உண்டா? இவ்வளவு காலம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சி. இப்போது 24 வெற்றி பெற்று 2 ஆண்டுகளை தொட இருக்கிறீர்கள். இப்போதுதான் போலி வாக்காளர்கள் இருப்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதியில் தான் போலி வாக்காளர்கள் இருப்பது போல நீங்கள் பேசுகிறீர்கள். திருத்தம் சரி, வாக்காளர்களில் திருத்தம், வாக்கு பட்டியலில், வாக்காளர்கள் பட்டியலில் திருத்தம் சரி. எதற்காக திருத்தம்? ஒருவர் 2 வாக்குரிமை பெற்றிருக்கிறார், ஒரு வாக்குரிமையை நீக்கணும். சரி, அதை கண்டுபிடித்து நீக்க வேண்டியது உங்கள் கடமை, தேர்தல் ஆணையத்தின் கடமை. ஒருவர் 2 இடத்தில் வாக்குரிமை பெற்றிருக்கார் என்றால் அதை கண்டு நீக்குங்கள், யாரும் எதிர்க்க போறது இல்லை. ஆனால் ஒரு கேள்வி, இவ்வளவு காலம் ஏன் நீக்காதிருந்தீர்கள்? ஒருவர் 2 வாக்கு செலுத்துகிற உரிமையை பெற்றிருக்கிறார் என்பதை எப்போது கண்டுபிடித்தீர்கள்? இறந்தவர்கள் வாக்குப்பட்டியலில் இன்னும் இருக்கிறார்கள். இறந்தவன் இறப்பு சான்றிதழை தாக்கல் செய்கிறானா இல்லையா, சமர்ப்பிக்கிறானா இல்லையா, ஒப்படைக்கிறானா இல்லையா? அதை பார்த்த உடனேயே அவரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்காதது யாருடைய தவறு? ஏன் இவ்வளவு காலம் செய்யவில்லை? எங்களை போன்றவர்கள் பலமுறை தேர்தல் ஆணையத்துக்கு முறையிட்டமே. இறந்தவர் பெயர் பட்டியல் இதில் இருக்குது, அது கள்ள ஓட்டாக பதிவாகும், கள்ள வாக்காக பதிவு செய்வார்கள், நீக்குங்கள் என்று ஏன் கவனத்தில் எடுக்கவில்லை?